மகாராஜா வீரபாண்டியன் என்பவன் மிகப்பெரிய அரசை கொண்டிருந்தான். அவனுக்கு 3 மகன்கள். அனிருத், வீரன், சூர்யா. மன்னர் முதுமையடைந்த போது ஒரு நாள் அவரின் ராஜ்யத்தை யார் ஆள தகுதியானவன் என்று தேர்வு செய்ய ஒரு சோதனை ஏற்பாடு செய்தார். மன்னர் தனது மகன்களை அரண்மனையில் மிகப்பெரிய 3 அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறை வெறுமன இருந்தது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அறையை நிரப்ப வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை. மிக குறைந்த செலவில் இதை செய்ய வேண்டும். 3 மகன்களும் தங்களுக்கு தெரிந்த முறையில் முயற்சி செய்ய தொடங்கினார்கள். முதலில் அனிருத். அவன் ஒரு குறுகிய வழியை தேர்வு செய்தான். அருகில் இருந்த பாறைகளை மற்றும் கழிவுகளை கொண்டு வந்து அறையை நிரப்பினான். அவன் தந்தையிடம் வந்து கூறினான், அப்பா, நான் அறையை நிரப்பிவிட்டேன். ஆனால் இது மிகவும் எளிதான வழி. மன்னன் அவனை பார்த்து சிரித்தார், ஆனால் எதுவும் கூறவில்லை. இரண்டாவது வீரன். அவன் சிறிது சிறப்பாக சிந்தித்தான். வளர்ந்துள்ள பசுமையான கிளைகள் மற்றும் விறகுகளை கொண்டு வந்து அறையை நிரப்பினான். அவன் கூறினான், இதில் பயன் உள்ளது. இது எரிக்கவும் பயன்படும். மன்னன் அவனை பார்த்துவிட்டு, நீ சிறிது நல்ல முடிவை எடுத்தாய், ஆனால் இது போதாது என்று சொன்னார். கடைசியாக சூர்யா. அவன் இரவு வரை காத்திருந்தான். பிறகு ஒரு சிறிய விளக்கை எடுத்து அறையில் வைத்து விட்டான். அந்த நேரம் முழு அறையும் ஒளியால் நிரம்பியது. மன்னர் மகிழ்ச்சியுடன் சூர்யாவை பாராட்டினார். ஒரு அறையை கழிவுகளால் நிரப்பலாம், பொருட்களால் நிரப்பலாம். ஆனால் உண்மையான நிரப்பு என்பது ஒளி, அறிவு, உண்மை மற்றும் நல்லெண்ணம். அந்த நாள் முதல் சூர்யா அரசராக முடிசூடினார். வாழ்க்கையில் எதையும் நிரப்ப முடியும். அவை பயனுள்ளதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அறிவால் மட்டுமே உலகை ஒளிரச் செய்ய முடியும். நம் வாழ்வில் விளக்கேற்றுபவராக இருங்கள். இருட்டை நிரப்புவராக இல்லை. வெற்றி பொருட்களில் இல்லை, ஒளியில் உள்ளது.